السلام عليكم ورحمة الله وبركاته والحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ரமலான் மாதத்திலே மக்களின் பார்வையில் சாதாரணமாக கருதப்படக்கூடிய தீமைகளின் எச்சரிக்கைகளை தொடராக பார்த்து வருகிறோம். அதிலே பல்வேறுபட்ட தலைப்புகளிலே அல்லாஹும் அவருடைய தூதரும் எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் மக்கள் எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாம் இன்றைக்கு முதலாவதாக பார்க்கவிருக்கின்ற விஷயம் புறம் பேசுதல். இந்த புறம் பேசுறது அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கின்ற எல்லா மக்களிடத்திலும் பரவி காணப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது சாதாரணமாக மக்கள் நினைக்கிறாங்க, அதாவது எல்லாரிடத்திலும் ஒரு மனிதரை பற்றி இன்னொரு மனிதரிடத்தில் பேசுவது அல்லது ஒரு மனிதரை பற்றி பல பேர் கூடியிருந்து பேசுவது, இது ஒரு சாதாரண வழக்கமாக, அதாவது இஸ்லாமிய சமூக மக்களுக்கு மத்தியிலும் இந்த செயல் பரவி காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த விஷயத்தை மக்கள் என்ன செய்கிறதில்லை, ஒரு பெரிய விஷயமாகவே கருதுறது இல்லை. மிக எளிமையாக என்ன செய்கிறாங்க, இந்த விஷயத்தை ஒரு சாதாரண விஷயமாக கடந்து செல்கிறார்கள். ஆனால் அல்லாஹும் அவருடைய தூதரும் இந்த விஷயத்தை மிகப்பெரிய விஷயமாக நமக்கு உணர்த்துகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா அயுஹிப்பு அஹதுக்கும் அய்யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையில் மிக தெளிவாக சொல்லுகிறான். அதாவது புறம் பேசுறது என்பது எதற்கு சமமானது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லும் பொழுது, உங்களில் ஒரு மனிதர் பிற மனிதரை புறம் பேசுவது என்பது உங்களுடைய சகோதரரின் இறந்த மாமிசத்தை உண்பதற்கு சமம். அதை நீங்கள் உண்ணுவதற்கு விரும்புகிறீர்களா என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேள்வி எழுப்புகிறான். அப்போ புறம் பேசுறது அப்படிங்கிறது, நம்முடைய சகோதரர், நம்ம உடன் பிறந்த சகோதரர் இறந்து விட்டார், மையத்தா இருக்கிறார், அந்த கறியை நாம் சாப்பிடுவதற்கு விரும்புவோமா? இப்போ நீங்கள் புறம் பேசும்போது அந்த மாதிரி இறந்த சகோதரருடைய மாமிசத்தை சாப்பிடுகிறீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அது எவ்வளவு ஒரு மோசமான வெறுக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ்வினுடைய இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதே போல பெரும்பாலும் மக்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், புறம் பேசுவது என்பது ஒரு மனிதரை பற்றி தவறாக பேசுவதுதான். அதாவது ஒரு இடத்துல நம்ம இடத்துல அவன் இல்லாத போது அவனை பற்றி நாம் பேசுவது என்பதுதான் புறம் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவன் செய்யாத ஒன்றை நாம் சொன்னோம் அப்படின்னா, பேசணும்னு சொன்னால் அதுதான் புறம் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புறத்தை பற்றி கேள்வி எழுப்பி அதற்கு பதிலும் சொல்லுகிறார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி கேட்கிறார்கள், அத்தத்ரூன மல் கீபா, அதாவது உங்களுக்கு புறம் என்பது என்ன என்று தெரியுமா என்று சொல்லி சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள். அப்போ அந்த சஹாபாக்கள் பதில் சொல்லுகிறார்கள், காலு அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அவருடைய தூதரும் தான் அதை பற்றி தெரிந்தவராக இருக்கிறார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார்கள். இப்போ உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல புறம்னா என்ன அப்படிங்கிறத அந்த சஹாபாக்களுக்கு விவரிக்கிறார்கள். திக்ருக்க அஹாக்க பிமா யக்ரஹு, அதாவது ஒருவர், உங்களுடைய சகோதரர், நீங்கள் ஒரு விஷயத்தை பேசும்போது அதை அவர் வெறுக்கிறார் என்று சொன்னால் அதுதான் புறம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு, சஹாபாக்களுக்கு எடுத்து உரைக்கிறார்கள். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் திரும்ப கேட்குறாங்க, அஃபரஐத இன் கான ஃபீ அஹீ மா அகூல், நாங்கள் சொல்லக்கூடிய அல்லது பேசக்கூடிய விஷயத்தை அவர் செய்திருந்தாலுமா
அதாவது அவர் உண்மையிலே செய்த ஒரு விஷயத்தை தான், அவருடைய செயலைத்தான் நாங்கள் பேசுகிறோம். அப்படி அவர் உண்மையிலேயே அந்த விஷயத்தை செய்திருந்தாலும் நாங்கள் பேசுவது புறமாகுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால இன்கான ஃபீஹி மா தகூல், அதாவது அவர் செய்த விஷயத்தை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னார். அவர் விஷயம் செஞ்சிருக்கிறாரு, அந்த விஷயத்தை நீங்க பேசினா ஃபகத் அத்தப்தஹு, அது புறம் பேசுதல் என்று சொன்னார்கள். இப்போ ஒரு மனிதர் என்ன செய்திருக்கிறாரோ அதை பேசினா அதுதான் புறம். அவர் உண்மையிலே அந்த விஷயத்தை செய்திருக்கிறார், ஆனா அந்த விஷயத்தை நீங்க திரும்ப பேசுறீங்க அப்படின்னா அது புறம் என்று சொன்னார்கள். வ இன் லம் யகுன் ஃபீஹி ஃபகத் பஹத்த, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடியது அவரை செய்யவில்லை என்று சொன்னால், அவர் செய்யாத ஒரு விஷயத்தை நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது அவதூறு என்று சொன்னார்கள். அப்ப அவதூறுக்கும் புறத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சஹாபாக்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு மனிதன் ஒரு செயலை செய்கிறான், அந்த செயலை உண்மையிலே செய்திருக்கிறான், அந்த செயலை பற்றி 4 பேர் கூடி உட்கார்ந்து பேசுறாங்க அப்படின்னா அது என்னது? புறம். செய்யாத ஒரு விஷயத்தை பேசுறாங்க அப்படின்னா அது அவதூறு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நாம் மக்களிடத்தில் பார்க்கிறோம், ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்மோடு இருக்கக்கூடிய அல்லது நமக்கு தெரிந்த ஒரு மனிதருடைய விஷயத்தை நாம் என்ன செய்கிறோம்? மணிக்கணக்கில் இருந்து பேசக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இன்றைய இஸ்லாமிய சமூகத்திலும் இது பரவி கிடப்பதை நாம் காண்கிறோம். இப்படி இந்த புறம் என்பது எல்லா மக்களிடத்திலும் ஒரு பெரிய காரியமே இல்லை என்ற அளவிற்கு சாதாரணமாக கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது மிகப்பெரிய விஷயம் என்பதை நாம் சிந்தித்து உணர வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி எச்சரிக்கை செய்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய பாவம் என்று சொல்லுகிறார்கள், இது அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அப்ப எச்சரிக்கை இல்லாம நாம இந்த புறத்தை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த புறம் பேசுவது என்பது பிற சகோதரர்களுடைய, அதாவது நம்மோடு இருக்கக்கூடிய பிற சகோதரர்களின் மானத்தை வாங்கக்கூடிய ஒரு விஷயமாக இது மாறும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுடைய மானத்தை வாங்குவதற்கு அனுமதி கிடையாது, அது ஹராம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒரு முஸ்லீம் ஒரு தவறே செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவரிடத்தில் சென்று நாம் என்ன செய்யலாம்? நேரடியாக எடுத்து சொல்லலாம். அவர் செய்த தவறை பிற மக்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து நாம பேசுவது என்பதுதான் புறம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த புறம் பேசக்கூடிய விஷயத்தை சாதாரணமாக கருதாமல் முற்றிலுமாக அதை தவிர்த்து கொள்வதற்கு ஒவ்வொரு முஸ்லீமும் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அதற்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய வெகுமதி இருக்கிறது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ரத்த அன் இர்தி அஹீஹி ரத்தல்லாஹு அன் வஜ்ஹிஹி நார் யௌமல் கியாமா. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், எவன் ஒருவன் பிற முஸ்லிமினுடைய மானத்தை பாதுகாக்கிறானோ, அவனை பற்றி புறம் பேசாமல் அவன் செய்த செயலுக்காக அவனை உலகம் பூரா என்ன செய்யல, இன்றைக்கு பரப்பி விடாமல் அவனிடத்தில் நேரடியாக சென்று அவனுடைய அந்த தவறை சொல்லுகிறானோ, பிற மக்களிடத்தில் அவனுடைய மானத்தை எவன் காக்கிறானோ அவனுக்கு நான் மறுமையிலே நரகத்தை விட்டும் பாதுகாப்பளிக்கிறேன், அவனுடைய முகத்தை நரகத்தை விட்டும் பாதுகாப்பளிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி கொடுக்கிறான். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் நவீனமயமாக்கப்பட்ட பல்வேறு இணையதள வசதிகளில் பல்வேறு விஷயங்களை நாம் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஃபேஸ்புக் இருக்கிறது, இன்ஸ்டாகிராம் இருக்கிறது, வாட்ஸ்அப் இருக்கிறது, பிற இன்ன பிற தளங்கள் இருக்கிறது. இவற்றிலெல்லாம்
பிற மனிதர்களுடைய செயல்களை பற்றி எளிதாக பேசக்கூடியதை நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒருத்தர்கிட்ட இந்த விஷயத்தை பேசுறதையே புறன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் உலகம் முழுவதற்கும் என்ன செய்கிறோம்? ஒரு மனிதர் அவர் செய்த தவறை என்ன செய்கிறோம்? நாம் பரப்பி கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறம்னா என்னன்னு தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. நீங்க வாயால பேசுவது மட்டும்தான் புறம் என்பது அல்ல. ஒரு முஸ்லீமினுடைய மானம் இழக்கும்படியான எந்த காரியத்தையும் நீங்கள் பொது வழியில் கொண்டு வருகிறீர்கள் என்று சொன்னால், மக்களிடத்தில் எந்த வகையான தளத்தை கொண்டும் நீங்கள் மக்களிடத்தில் சேர்த்தாலும் அது புறம்தான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள், அல்லாஹ்வுடைய வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. அப்ப இந்த தவறுகள் நம்ம சோஷியல் மீடியா பயன்படுத்துறோம் அப்படின்னா அந்த தளங்களிலும் நல்ல விஷயங்களை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பிற மக்களிடத்தில் குறை காண்பது, பிற மக்களுடைய குறைகளை விமர்சனம் செய்வது, அதே போன்று அவர்களுடைய சொந்த விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யறது? பரப்பி விடுறது. இது போன்ற விஷயங்களைத்தான் நான் இன்றைக்கு அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதையெல்லாம் நாம புறம் என்று தெரியாமலே செய்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு ஜாலிக்காக வேண்டி நாம் என்ன செய்கிறோம்? இவற்றை செய்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். பிற மக்களை பற்றி புறம் பேசுவது நிறுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது, நரகத்தை விட்டு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க. எனவே எந்த வகையான ரீதியில் நாம் பிற முஸ்லீமினுடைய மானம் இழக்கும்படியான செயல்களை பரப்புகிறோமோ அவை அனைத்துமே அல்லாஹ்விடத்தில் புறமாக கருதப்படும். அந்த புறத்திற்குண்டான தண்டனையை நாம் மறுமையிலே பெறுவோம். அப்ப அந்த எச்சரிக்கை உணர்வோடு இந்த விஷயத்தை ஒரு சாதாரணமாக நாம் கடந்து செல்லாமல் எச்சரிக்கை உணர்வோடு அதனை விட்டும் தவிர்த்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயம் கோள் மூட்டுவது. அதாவது ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் மத்தியில், அல்லது ரெண்டு நண்பர்களுக்கு மத்தியில், குடும்பத்துக்கு மத்தியில், சமுதாயத்திற்கு மத்தியில், நல்ல இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை, ஒரு குடும்பத்தை, நண்பர்களை, சகோதரர்களை கோள் மூட்டுவதன் மூலமாக சண்டையை ஏற்படுத்தி விடுவது. அதாவது இவரை பற்றி அவற்றை போட்டு கொடுக்கறது, அவரை பற்றி இவற்றை போட்டு கொடுக்கறது. போட்டு கொடுத்து என்ன செய்கிறது? ரெண்டு பேருக்கும் மத்தியில் பிரச்சனைகளை உண்டாக்கி சண்டையை ஏற்படுத்தக்கூடிய இந்த விஷயம்தான் கோள் மூட்டுவது என்று சொல்வார்கள். அப்போ இந்த கோள் மூட்டக்கூடியதை அல்லாஹும் அவருடைய தூதரும் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். அதாவது இந்த கோள் மூட்டக்கூடியவன் எவனாக இருந்தாலும் அவனிடத்துல சாவகாசம் வைக்காதீங்க, அவனிடத்தில் பேசாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? நமக்கு அறிவுறுத்துகிறான். அவங்க என்னதான் சத்தியம் போட்டு சொன்னாலும் சரி, அதை நீங்கள் காதுகளால் ஏற்காதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்காதீங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் என்ன செய்கிறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது, வலா துத்இ குல்ல ஹல்லாஃபின் மஹீன் ஹம்மாஸிம் மஷ்ஷாஇம் பினமீம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே மிக தெளிவாக சொல்லுகிறான், அதிகமாக சத்தியம் செய்து இழிநிலையில் இருக்கக்கூடிய, அதாவது கோள் மூட்டி சொல்லக்கூடியவன் எவ்வளவுதான் உங்களிடத்துல சத்தியமிட்டு ஒரு செய்தியை சொன்னாலும் அதை நீங்கள் என்ன செய்யாதீங்க? எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏனென்று சொன்னால் அவன் குறை கூறக்கூடியவனாக, கோள் சொல்லி திரியக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அப்போ நமக்கு ஒரு மனிதரை தெரியும், அவருடைய நிலை நமக்கு தெரியும் என்று சொன்னால், அவர் இந்த மாதிரி தான் அங்கேயும் மூட்டி விட்டு அங்கேயும் மூட்டி விடுவார் அப்படிங்கிற நிலைமை தெரிந்தால் அவருடைய சொல்லை, அவருடைய வார்த்தைகளை நாம் உண்மையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது.
அவர்களை விட்டும் நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? முற்றிலுமாக விலகி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு உணர்த்துகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கோல் சொல்லுபவன், எவன் கோல் சொல்லி திரிகிறானோ, ரெண்டு பேருக்கு மத்தியில் கோல் மூட்டிக்கிட்டு இருக்கிறானோ, அவனுடைய நிலை மறுமை நாளில் என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். லா யதுகுலுல் ஜன்ன கத்தாத்துன், எவன் ஒருவன் கோல் சொல்லி திரிகிறானோ அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போல் யார் இந்த கோல் சொல்லி திரிகிறார்களோ, கோல் மூட்டுறாங்களோ, அதுவே தன்னுடைய செயலாக வைத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு கபருடைய வேதனையும் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு முறை சஹாபாக்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபர்களை கடந்து செல்கிறார்கள். அப்போது அந்த 2 கபர்களில் உள்ளவர்களும் வேதனை செய்யப்படுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கபர்களிலே இருக்கக்கூடியவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். எதன் காரணமாக என்று சொன்னால் 2 காரியங்களின் மூலமாக இவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். 2 நபர்களிடத்திலும் 2 காரியம் இருந்தது, அதன் மூலமாக அவர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதில் ஒருவரை பற்றி சொல்லும் பொழுது, கான அஹதுஹுமா லா யஸ்ததிரு மினல் பவுல், அதாவது அவர் சிறுநீர் கழிக்கும் பொழுது பேணுதல் இல்லாமல் அந்த சிறுநீர் தன்னுடைய ஆடையிலோ அல்லது தன்னுடைய உடம்பிலோ படுவதை அவர் கவனிக்காமல் என்ன செய்தவர்? சிறுநீர் கழித்தவர். அவருக்கு இந்த கபரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதனையை வழங்குகிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டாவது மனிதரை பற்றி சொல்லும்போது, வகானல் ஆஹிரு யம்ஷி பின் நமீமா, இரண்டாவது மனிதர் யார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழும் பொழுது கோல் சொல்லி திரிந்தவர், பிற மக்களுக்கு மத்தியில் கோல் மூட்டிட்டு இருந்த ஒரு மனிதர், அவரும் கபரிலே வேதனை செய்யப்படுகிறார் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த கோல் சொல்லக்கூடிய இந்த விஷயம் நம்முடைய மரணத்தில் இருந்தே நமக்கு என்னதான் வேதனையை பெற்றுத்தரும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க. கபர்லையும் வேதனை, மறுமையிலும் நரகம், இப்படி எல்லாமே வேதனையாக இந்த உலக வாழ்க்கையினுடைய முடிவு வந்துவிட்டால் அவனுடைய ஆரம்பமே, மறுமை வாழ்க்கையினுடைய ஆரம்பமே என்னதான் வேதனையில் தான் ஆரம்பிக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்ப அந்த அளவிற்கு இந்த கோல் மூட்டக்கூடிய விஷயம் இருக்கிறது. அப்ப இந்த தவறையும் மக்கள் என்ன செய்யக்கூடாது? எளிதாக கருதக்கூடாது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ நாம் செய்கிறோம், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் கோல் மூட்டி கொண்டிருக்கிறார்கள். அங்கேருந்து அங்கே சொல்கிறது, அங்கேருந்து இங்கே சொல்கிறது. இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உங்களுக்கு மறுமையிலே ஏற்படுத்தும் என்பதை ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை விட்டும் நாம் என்ன செய்ய வேண்டும்? முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயம், பிறருடைய வீட்டில் எட்டி பார்க்குறது. இப்போ இந்த பழக்கமும் ஒரு சாதாரணமாக எல்லா மக்களிடத்துலையும் இருக்கிறது. அதாவது அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்குது, அங்கே என்ன சமைக்கிறா, யார் வந்திருக்கிறா, என்ன விஷயங்களை பேசுகிறாங்க, என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்பதை தொழிலாகவே எடுத்துக்கொண்டு 24 மணி நேரம் அதையே கவனித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். அதே போல் இந்த வீடுகளில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிக்கிற மக்களும் இருக்கிறாங்க. அதை பார்க்குறாங்க, என்ன நடக்குது என்ன அதை. அப்போ இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலுமாக தடை செய்து இருக்கிறார்கள். ஒரு வீட்டில் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் போகிறது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த வீட்டில் டைரெக்டாக போய் என்ன செய்கிறது, அங்கே என்ன காரியங்கள் எல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத நோட்டம் போட்டுட்டு வர்றது. அப்போ இந்த விஷயங்களை முற்றிலுமாக அல்லாஹும் அவருடைய தூதரும் தடுத்திருக்கிறார்கள். ஒரு வீட்டிற்கு நாம் செல்லுறோம், அதாவது நம்முடைய உறவுகளாக இருந்தாலும் சரி,
நம்முடைய அண்டை வீட்டாராக இருந்தாலும் சரி, நமக்கு தெரிந்தவர்களுடைய வீடாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வீடுகளிலே நீங்கள் நுழையும் பொழுது அவர்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? அனுமதி பெற்றே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வீட்டுக்குள்ளாடி போக வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா தாலிக்கும் கைருல் லக்கும் லஅல்லக்கும் ததக்கரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்லுகிறான். அதாவது பிறருடைய இல்லங்களில் நீங்கள் நுழைவீர்களேயானால் அவர்களிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? அனுமதி பெற்றுவிட்டே நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த வீட்டுக்குள்ளாடி நுழையுங்க. அவர்களிடத்தில் அனுமதிக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? சலாம் கூறுங்கள். அவர்களிடத்தில் பதில் வந்து உங்களை அழைக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ள நுழையுங்கள். இந்த சலாம் சொல்லாமல் நீங்கள் என்ன செய்யாதீங்க? அந்த வீட்டில் நுழையாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான்? பிறருடைய இல்லத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி அந்த வீட்டுக்குள்ளாடி செல்ல வேண்டும் என்ற வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல எவர் ஒருவர் பிற வீடுகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை எட்டி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹும் அவருடைய தூதரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இன்னமா ஜுஇலல் இஸ்திஅதானு மின் அஜலில் பஸர். அதாவது எவர் ஒருவர் அனுமதி கோராமல் வீட்டுக்கு செல்வதால் பிறருடைய வீட்டுக்கு செல்வதற்கு அனுமதி வாங்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதித்தனுடைய காரணம் அவர்களுடைய பார்வைதான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அதாவது அவங்க அந்த வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது அவங்க நுழையும் போதே என்னதான் அந்த பார்வைக்காக, அதாவது இந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன காரியங்கள் வேண்டாலும் பேசிக்கொண்டு இருக்கலாம். இப்போ நீங்கள் சலாம் சொல்லாமல் உள்ளே போகும்போது அவர்களுக்கு என்ன செய்யும்? ஒரு வெட்கம் வரும். அவர்கள் அதை விரும்பாமல் இருக்கலாம், அல்லது நீங்கள் பார்க்குறதையும் கேட்குறதையும் அவர்கள் விரும்பாமல் இருக்கலாம். அப்போ இப்படி செல்லுவதை இந்த அனுமதி வைத்ததே அல்லாஹ் எதற்காக வேண்டிதான்? உங்களுடைய பார்வைக்காக வேண்டிதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மனித்தலஅ ஃபீ பைத்தி கௌமின் பிகைரி இத்னிஹிம் ஃபகத் ஹல்ல லஹும் அன் யஃப்கஉ ஐனஹு. அது என்ன ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்று பாருங்கள். எவர் ஒருவர் பிறருடைய இல்லத்தில் அனுமதி இல்லாமல் தங்களுடைய பார்வையை செலுத்துகிறார்களோ, யார் எட்டி பார்க்குறானோ அவர்களுடைய கண்களை பறிப்பதற்கு அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு அனுமதி இருக்கிறது, அது ஹலால் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தன் வந்து ஒரு 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 வீட்டை இன்னொரு வீட்டில் இருக்கக்கூடியவர் எட்டி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், பார்க்கும்போது நீங்கள் கண்ணை பறித்தீர்கள் என்று சொன்னால் அது உங்கள் மீது குற்றம் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு அதை தடுத்திருக்கிறார்கள், அது வெறுக்கத்தக்க செயல் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்னைக்கு மக்கள் என்ன செய்கிறோம்? சாதாரணமாக பிற இல்லங்களில் என்ன நடக்குதோ அதை நம்முடைய கடமையாக எடுத்துக்கொண்டு பார்க்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் மிகப்பெரிய ஹராமான விஷயம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, இப்படி அவர் கண்ணை பறித்தால் கூட அவர் மீது என்ன கிடையாது? எந்த குற்றமும் வராது, அவர் எந்த நஷ்ட ஈடு எதுவுமே கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறதையும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஃபஃபகஅஹு ஐனஹு ஃபலா தியத லஹு வலா கிஸாஸ். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருவர் இந்த மாதிரி எட்டி பார்த்து அவர் கண்ணை வந்து என்ன செஞ்சிட்டாரு? ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டார், கண்ணில் அடிக்கவோ அல்லது ஏதோ ஒன்று செஞ்சிட்டாரு, அதனால் அவருக்கு ஒரு பாதிப்பு உண்டாகிவிட்டுன்னு சொன்னால் அதுக்கு நஷ்ட ஈடும் என்ன செய்ய வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டியதில்லை, பழிக்கு பழி வாங்க வேண்டியதும் இல்லை, எதுவும் கிடையாது. அது அவருக்குரிய தண்டனை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு வெறுக்கத்தக்க விஷயமாக பிற இல்லங்களில் எட்டி பார்ப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். இப்போ இன்றைக்கி மக்களிடத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த விஷயம் எல்லோரிடத்திலிருந்தும் மாற வேண்டும். நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் கவனித்து நாம் அல்லாஹும் அவருடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இருக்கிறோமா என்பதை அவர்கள்
சிந்தித்து பார்க்க வேண்டும். அதல்லாமல் பிற இல்லங்களில் எட்டி பார்த்து என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடாது. அது மிகப்பெரிய பாவம் என்பதை வேளாண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க. எனவே அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக்கொள்ள வேண்டும். அதற்குரிய தௌஃபீக் ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.